என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நமது வாழ்வியல் உயர்ச்சிக்கு முகவுரையாக திகழ்ந்தவர் சிந்தனை சிற்பி சித்திராமநாதன் அவர்கள். விழுதுகள் பல விட்டு வாழ்ந்த இவ்விருட்சத்தின் விதை தேடி பார்க்க இங்கு நாம் விளைகின்றோம். இப்படி ஒரு அகால நிகழ்வு நடக்கும் என நாம் எள்ளளவும் சிந்திக்கவில்லை. இதுதான் காலதேவனிட்ட கட்டளையோ? இவர் ஏவியதை விதி செய்யும் என நாம் எண்ணிக்கொண்டிருந்த வேளை விதியவனுடன் கைகோத்து கொண்டு இவர் விண்ணுலகிற்கு விரைந்து சென்று விட்டார். அன்னாரின் 31ஆம் நாள் நினைவாக சீதாலயம் வெளியீட்டக நண்பர்கள் இணைந்து கனடா கீதவாணி வானொலியில் கீதையும் இன்றைய நிகழ்வுகளும் என்ற தலைப்பில் அமரர் அவர்கள் அவ்வப்போது ஆற்றிய உரைகளை தொகுத்து பாசமிகு நண்பனுக்காய் சமர்ப்பணம் செய்கின்றோம். இந்த பேருரைகளில் உலக வழக்கிற்கு முரண்படாததாகவும் தேசாசாரத்தை தழுவியதாகவும் மக்களின் அன்றாட வாழ்விற்கு அவசியமானதாகவும் காலதேச நிசரூப வர்த்தமானங்களுக்கு ஒத்ததாகவும் உள்ள கருத்துக்களை கீதையோடு சமரசம் செய்து நயம்பட உரைத்துள்ளார். கணனி உலகில் பணமே கண்ணென்கின்ற நிலையில் பலரும் பணத்தையே குறியாக கொண்டு மனித உறவுகளை மதிக்காது மனித நேயத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கீதையின் கருத்துக்களை வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஓர் உயர்ந்த வாழ்வுக்கு வழிகாட்டும் வகையில் தன் பேருரைகளை நிகழ்த்தியுள்ளார். சித்திராமநாதன் அவர்கள் வாழ்தலுக்கு ஒரு லட்சியம் வேண்டும் என்று நினைத்தவர். வாழ்தல் என்பதற்கும் அப்பால் செய்யக்கூடிய காரியம் என்று ஒன்றாவது இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை தன் வாழ்வில் சாதித்தவர். காலம் மாறும்போது ஏற்படும் மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளாத எதுவும் காலாந்தரத்தில் வீழ்ந்துபடுதல் இயல்பாகும் என்ற கருத்தை மனதில் கொண்டு இன்றைய காலத்திற்கேற்ப சமய சமரசத்துடன் தமிழீழ மக்களுக்காக தமிழர் குருச்சேத்திர கீதை என்னும் காலத்தால் அழியாத காவியத்தை படைத்த சிந்தனை சிற்பி அவர்கள் அந்நூலின் வெற்றியை ஜீரணிக்கும் முன்பே சிவமதம் அடைந்து விட்டார். ஒரு நாடு சிறப்பாக இருப்பதற்கு தாழ்கொண்டு உழைப்பவரும் தோள் கொண்டு காப்பவரும் அறிவு கொண்டு ஆய்பவரும் இருத்தல் அவசியம் என்பர். அதேபோல் தமிழீழ விடியலுக்காய் தங்கள் உயிர்களையே ஆகுதியாக்கும் கரும்புலிகளை வணங்குவதில் தவறில்லை என்று மேடைதோறும் விளக்கமிட்ட சிந்தனைவாதியான இவரின் பேச்சில் ஆன்மீகமும் அரசியலும் முனைப்படுத்தோடுவதை இவரின் உரைகளில் நாம் கண்டுகொள்ளலாம். இத்தகைய பெருமைமிக்க சிந்தனை சிற்பி சித்திராமநாதன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. எனினும் சித்திராமநாதன், சீதை மகன், ஜெயப்பிரதாபன் என்னும் இவரின் புனை பெயர்கள் இன்னும் தமிழ்கூறும் நல்லுலகில் நீண்டு நெடிதுயர்ந்து திக்கட்டும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சிறந்த சொற்பொழிவாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஆன்மீக அலைகளின் வெளியீட்டாளராகவும் கட்டுரையாளராகவும் சிறந்த விமர்சகராகவும் வில்லுப்பாட்டாளராகவும் நாடக நடிகராகவும் இயக்குநராகவும் சிறந்த இலக்கியவாதியாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக யாருடனும் எதற்காகவும் கோபப்படாது இன்முகத்துடன் உரையாடும் மனித நேயமிக்க உயர்ந்த பண்பாளனாகவும் அனைவரையும் கவர்ந்த இந்த சித்திராமநாதன் யார்? புங்குடுதீவு ஊரதீவு என்னும் கிராமத்தில் திரு கந்தையா தம்பதிகளின் சீமந்த புத்திரனாக 1953ஆம் ஆண்டு ஆனி மாதம் 25ஆம் திகதி மண்மகள பிறந்தார். இவரின் இயற்பெயர் எஸ்கே சிறிஸ்கந்தராஜா ஆகும். இவர் தனது ஆரம்ப கல்வியை புங்குடுதீவு மடத்துவெளி ஸ்ரீ கமலாம்பிகை வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை யாழ் பரமேஸ்வரா கல்லூரியிலும் முடித்துக் கொண்டார். ஈழத்தமிழரின் விதி செய்த கொடுமையினால் சின்னா பின்னப்பட்டு அகதிகளாக நாடு கடந்தோரில் இவரும் ஒருவனாக வெளிப்பட்ட சித்திராமநாதன் அவர்கள் சில காலம் ஐரோப்பாவில் வாழ நேர்ந்த போது அங்கு மாற்றுச் சமயத்தாரின் ஆசை மொழிகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்த எம்மவரின் நிலையை வேதனையோடு அவதானித்தார். அதன் வெளிப்பாடாக மெய்ஞான குரல் என்ற சமய சஞ்சிகையை வெளியிட்டு எம்மவருக்கு சமய தெளிவை ஏற்படுத்தினார். பின்னர் கனடாவிற்கு இடம்பெயர்ந்து இங்குள்ள மக்களின் ஒளிவிளக்காக திகழ்ந்தார். இவரின் வாழ்விற்கும் வளத்திற்கும் ஒளியூட்டி உறுதுணையாக இருந்த மனையாள் சித்ரா அவர்களையும் தலைமகளாம் அனுசியா, செல்வ புதல்வனாம் ஜெயப்பிரதாப் ஆகியோரையும் தன் தாய் சகோதரங்களையும் கண்ணீரில் ஆழ்த்தி இவ்வுலகு நீத்த போதும் இவரின் புகழ் ஞானமுள்ளளவும் மறையாது பிரகாசிக்கும். அன்னாரின் ஆன்ம ஈடேற்றத்துக்காக அன்பு நண்பர்கள் நாம் ஆண்டவனை பிரார்த்தித்து
ஒலியிலை பிழையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி. அன்புடன் அன்னாரின் நண்பர்கள். கீதையும் இன்றைய நிகழ்வுகளும் தொடர் உரை வழங்குபவர் சித்திராமணாளன். கீதையும் இன்றைய நிகழ்வுகளும் இந்த தொடரில் அடுத்து மனம் என்னும் பொருளில் சித்திராமணாளன் கனடா கீதவாணி வானொலியில் 96ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி ஆற்றிய உரை இது. இறையருளுக்கினிய கீதவாணி நேயர்களே, வணக்கம். இது கலியுகம் என்கிறது இந்து சமயம். இந்த யுகத்தில் கெட்டதே நல்லதாக வேடம் போட்டுக் கொண்டிருக்கும் என்பதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும். கெட்டது எது நல்லது எது என்று பிரித்துணர முடியாத சிக்கல் நிறைந்திருக்கும் யுகம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளல் வேண்டும். தேவர்கள் நல்லவர்கள் என்றும் அசுரர்கள் கெட்டவர்கள் என்றும் பிரித்துணர முடிந்ததனால்தான் அசுரர்களின் கொடுமைகளிலிருந்து தேவர்களை விடுவிக்க ஒரு போட்டியை ஏற்படுத்தினார் பரமசிவன். இங்கேதான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ராஜதந்திர முறைகள் பிரயோகிக்கப்படல் வேண்டும் என்ற கருத்தை இறைவன் பக்தர்களுக்கு உரைப்பதை காண்கின்றோம். தேவர்கள் என்ற நல்லவர்களை அழிவிலிருந்து விடுவிக்க சிவருமான் நஞ்சுண்ட கண்டனானார். தன் கழுத்திலே நஞ்சை தக்க வைத்துக் கொண்டார். இது பழைய புராணக் கதை என்று ஒதுக்கி வைத்து வாழ முடியாது. தமிழீழ மக்கள் தாங்கள் ஆண்டு அனுபவித்த சொந்த மண்ணை சிங்களவர்களிடமிருந்து மீட்டெடுக்க புத்த அதர்மவாதிகளின் கொடுமைகளிலிருந்து விடுவிப்பதற்காக சத்தியத்தின் வழி நின்று நேசக்கரன் நீட்டிய போதெல்லாம் கிட்ட அணைத்து தமிழர்களை வேரோடு வெட்ட நினைத்து சிங்களவர்களை அசுரர்கள் என்று தமிழர்கள் இன்று இனங்கண்டு கொண்டார்கள். எனவேதான் தேவர்களுக்கு ஒரு புதியுகம் பிறக்க அந்த நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக பரமசிவன் தன் கழுத்திலே நஞ்சை தக்க வைத்த பாணியில் அவரது மரபுவழி தமிழர்களும் தங்கள் கழுத்தில் நஞ்சும் களத்தில் நெஞ்சுமாக தங்கள் உயிர்களை ஆகுதி செய்வதை பார்க்கின்றோம். இது ஒரு புதிய புராணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளல் வேண்டும். எனவே இந்த சமயம் காட்டுகின்ற ஆன்மீக நெறிகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களை பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து முழு மனிதர்களாக்கவே வழிகாட்டுகின்றன. எனவே அந்த சமய நெறி முறைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நல்ல லட்சியங்களை நமது சொந்தங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். ஏட்டிலே இருப்பதெல்லாம் பேரளவில் என்றால் அதர்மத்தின் நலங்கோலம் தொடரவே செய்யும். உளவிலே பூட்டிய மாடுகளை துன்புறுத்திய மனிதனின் மனோநிலையை, அந்த அதர்மத்தின் கொடுமையை பொறுக்க முடியாத போதனைகள் புரிந்தவர் புத்த பகவான். அந்த புனிதனின் பாதையில் மக்களை ஆள்கிறோம் என்று உலக நாடுகளுக்கு காரணம் சொல்லும் சிங்கள அரசு அதன் மக்களும் புத்தரின் போதனைகளையும் அதன் ஏடுகளையும் பூட்டி வைத்துவிட்டு விசன் நிறைந்த விரியன்களாக புறப்பட்டு விட்டார்கள். அங்கே தர்மம் தற்கொலை செய்து கொண்டது. அதர்மம் தன்னை திடகாத்திரமாக வளர்த்துக் கொண்டுள்ளது. அது வளர்ச்சி அல்ல, வெறும் வீக்கமே. அண்மையில் ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கு வருகை தந்த என் இனிய நண்பர் சொன்னார், தினம் மதுவுடனேயே வாழ்க்கை நடத்தும் ஒரு தமிழர் கழிவு நீரை குடிக்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்திய போது மனநோயினாலே பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்ற அச்சம் இழவே கொழும்பு மனநோயாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள் செல்ல அவரை பார்த்தபொழுது முன்பிருந்ததை விட மெலிந்து எழுந்து நடக்க முடியாதவராக காணப்பட்டார். அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது ஸ்ரீலங்கா ராணுவ தேவைக்காக அவரின் ரத்தம் எடுக்கப்பட்டமையே என்றறிந்த போது அந்த இனவரியாளர்களையும் அந்த அதர்வ பூமியையும் நினைத்து அழத்தான் முடிந்ததென்றாலும் மதுவோடு சங்கமாகி சித்த சுவாதீனன் ஆகிவிட்டானோ என்ற ஏக்கத்தை தந்த தமிழனின் ரத்தத்தில் கூட ஒரு தனி வீரம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஸ்ரீலங்கா அரசிடமும் சிங்கள மக்களிடம் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஏதோ ஒரு உள்ளுணர்வு என் வேதனைகளை வெட்டியறிவது போல் இருக்கிறது என்றார். எனவே அன்பர்களே, அந்த கொடுமையாளர்களின் மனதை எடுத்துக்காட்ட இதைவிட வேறொரு உதாரணம் தேவையில்லை என்றே நான் நினைக்கின்றேன். இங்கேதான் மனிதாபிமானிகளையும் மனச்சாட்சியற்றவர்களையும் நாம் இனங்காண முடிகிறது. தர்மவாதிகளையும் அதர்மவாதிகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. நல்ல மனம் கொண்ட மாணிக்கங்களை பார்க்க முடிகிறது. தமிழீழத்தில் வீர மறவர்களால் கைது செய்யப்படும் சிங்கள ராணுவ வீரர்கள் நல்ல முறையில் பராமரிக்கப்படுவதையும் நல்லெண்ணெய் சமஞ்சையாக விடுதலை செய்யப்படுவதையும் காண்கின்றோம். எனவே தர்மத்தின் தளர்நிலம் தமிழீழம் என்பதில் இருகருத்திற்கு இடமில்லை என்றே நான் நினைக்கின்றேன். எனவே நமது மறவர்கள் கட்டிக்காக்கும் தர்மத்திற்கு நாம் தலைவணங்க வேண்டும். தர்மத்திற்கு தமிழர்கள் என்று தரணி ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
இப்படி நல்லவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதால் மட்டும் அது நிறைவேறிவிடுமா? இல்லை. ஏனெனில் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நிர்மூலமாக்கி நம்மை தவறான வழியிலே நடத்தி செல்லும் சூத்திரதாரியாக நமது மனமே நமக்கு அமைந்து விடுகிறது. எனவே நம்முடைய மனதை நாம் அடக்க முயல வேண்டும். உடல் நலம் குன்றினால் நவீன விஞ்ஞான மருத்துவ முறைகள் மூலம் டாக்டர்கள் குணப்படுத்தலாம் அல்லது குணப்படுத்த முயலலாம். மனதை அடக்க டாக்டர்களாலோ அல்லது விஞ்ஞானிகளாலோ முடியாது. மனதின் அடாவடித்தனங்களை அடக்க வேண்டுமாயின் நாம் பரமசிவனின் பாதாரவிந்தத்தில் சரண் புக வேண்டும். மன ஆளுமை என்ற பொருளில் 1996 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி கீதவாணி வானொலியில் சித்ரா மணாளன் ஆற்றிய உரை இது. அதர்மத்தை அடித்து தர்மத்தை காப்பாற்று என்று அர்ச்சுனனுக்கு கண்ணன் ஆண பிறப்பித்த பின்னும் தன் உறவினர்களையும் போர் முறைகளை கற்றுத்தந்த குருமார்களையும் எப்படி கொலை செய்வேன், அந்த கொடுமையை நான் செய்ய மாட்டேன் என்று அர்ச்சுனன் மறுத்ததற்கு காரணம் அவனுடைய குழம்பிய மனமல்லவா? அவனுடைய மனதின் தேற்றுதலுக்காக உன் மனதை என்னிலே நிலைநிறுத்தி பற்றுப்பாசங்கள் இருந்து விடுபட்டு உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ச்சுனனுக்கு உரைத்ததன் மூலம் தர்மம் வெல்ல வழிகாட்டுகின்றார். எனவே நாம் நம்ம ஆசைகளுடன் காதல் கொண்டு அலங்கோலப்படாமல் கடவுளுடன் காதல் கொண்டு பக்தர்களாக மாறிக்கொள்ள வழிவகுக்க வேண்டும். எப்படி வேரில் நீரை ஊற்றுவதால் தாவரத்தை வளம்பெறச் செய்கின்றோமோ, எப்படி வயிற்றுக்குள் உணவை ஊட்டி நமது உடலை வளம்பெறச் செய்கின்றோமோ, அதேபோல் ஆள்பவரும் ஆக்குவருமான ஆண்டவன் மேல் பக்தி கொள்ள வேண்டும். எனக்கு பணத்தை தர வேண்டும், படிப்பு தர வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டுவதை விடுத்து நல்ல மனதை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் அப்படி கேட்கின்றோம்? அண்மையிலே பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் கல்மனதையும் கசிய வைக்கும் வேதனை நிறைந்த விடயம். இன்னமெரியாகின்ற 5 பெண் பிள்ளைகளின் தாய் தனது 4வது பெண் பிள்ளையான சோபியை தன்காயாலேயே கொலை செய்து விட்டாள். சிறுவயதிலிருந்து மனநோயாளிகிவிட்ட சோபி வயது வந்த பிறகும் அந்த மனநோய் முற்றிவிடவே, வைத்தியர்களின் முயற்சியும் தோல்வி அடைந்து போகவே, வீட்டிற்கு வந்த சோபி நடந்து கொண்ட விதங்களை பொறுக்க மாட்டாத தாய் கொலை செய்து விட்டாள். இது ஒரு கருணைக்குறையினை தீர்ப்பளித்து ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் கொலையாளியான தாயை விடுதலை செய்து விட்டார். இங்கேதான் தாய்மை உணர்வியே மனம் முழுங்கி விட்டதை பார்க்கின்றோம். மனநோயினாலே பாதிக்கப்பட்டு அவஸ்தப்படும் என் மகளை பரிவுடனும் பாசத்துடனும் பார்க்கும் நல்ல மனதை எனக்கு தர வேண்டும் என ஆண்டவனை வேண்ட வேண்டிய தாய், அந்த லக்கு நோக்கி தன்னை நகர்த்த வேண்டிய தாய், பெற்ற பிள்ளையை கொல்ல காரணமாக அமைந்தது அந்த தாயினுடைய மனமல்லவா? நாம் விஞ்ஞானத்தை விட விஞ்ஞானத்தை நம்ப வேண்டும். உண்மையில் நாம் நம் உடலால் உழைப்பதில்லை, மனதாலும் அறிவாலயமே உழைக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அறிவும் மனமும் பரமனின் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே புலன்களும் அவன் சேவையில் ஈடுபடும் என்பதில் நமக்கு பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். மனமும் அறிவும் இறைவனின் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டால் துன்பப்படுவோரையும் இன்பப்படுவோராக ஏற்றுக்கொள்ளும் மனவலிமை பிறக்கும். விஞ்ஞானத்தை நம்பிய அளவுக்கு மெஞ்ஞானத்தை நம்புவதனாலேயே பெற்ற புள்ளியையே கொலை செய்ய தூண்டிய மனதை அந்த நிகழ்ச்சியிலே கண்டோம். மருத்துவர்களால் மாற்ற முடியாத நோயை ஆத்மீகளும் மாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் ஆத்மீகளால் மனதை ஆற்றுப்படுத்த முடியும் என்ற உண்மையை மறுப்பதற்கில்லை. இது அனுபவம் காட்டி தந்த உண்மை. எனவே மனதை வெல்ல வேண்டும். எப்படி வெல்ல வேண்டும்? பக்தி என்ற சவுக்கால் அடித்து மனதை படிப்படியாக அடக்க வேண்டும். இது பற்றி கீதையிலே கண்ணன் மிக அருமையாக கூறுகின்றார். பலம்பொருந்திய தோள்களை உடையவனே, குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகம் என்று மிக கடினமே. ஆனால் நிலையான பயிற்சியாலும் பற்றின்மையாலும் இதை செய்ய முடியும் என்று பகவத்கீதை அத்தியாயம் 6 பதம் 35 கூறுகின்றது. மனதை வென்றவனுக்கே மனம் சிறந்த நண்பனாகிறது, ஆனால் அவ்வாறு செய்ய தவறுவனுக்கே அதுவே பெரும் விரோதியாகிறது என்று பகவத்கீதை அத்தியாயம் 6 பதம் 6 நிரூபணம் செய்கின்றது. எனவே நாம் மனதோடு நட்பு கொண்டு அதை நம்பசப்படுத்தி அதை வெல்ல வேண்டும். அதன் மூலமே எவனொருவன் எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள்ள எல்லாவற்றையும் காண முடியும். இந்த சமத்துவ வழியே உலக சூட்சத்தை தோற்றுவிக்கும். இது இந்து சமயம் காட்டும் இனிய வழி. சிந்தனை சிற்பி சித்ரா மணாளன் கீதவாணியில் 96 ஆண்டு மே மாதம் 5 தேதி ஆற்றிய உரை. குணம் என்னும் பொருள் பற்றி தன் இயல்பான உயர் சிந்தனைகளை இந்த உரையில் முன்வைக்கின்றார். வணக்கம்.
ஒரு சாதாரண மனிதன் நிச்சயம் தவறு செய்யக்கூடியவன். பெரும்பாலும் மதிமயங்கியிருக்கிறான். மாற்றாரை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கின்றான். பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாய் இருக்கின்றான் என்று இந்து சமயம் வரமுறை செய்கின்றது. இந்த கட்டுமானங்களிலிருந்து விடுபட்டவர்களே சமயத் தலைவர்களாகவும் நாட்டை ஆளும் தலைவர்களாகவும் ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் என்று சமுதாயத்தை நல்ல நெறிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய நிலைமைகளோ அவ்வகையில் அமைவதில்லை என்பதில் தவறிருக்க முடியாது. ஏனெனில் அண்மையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமார ரணதுங்கா அவர்கள் இந்தியன் பிசினஸ் வீக் சஞ்சிகைக்கு அளித்த பேட்டியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான முழு யுத்தமே தமக்கு ஒரே வழி என்றும், முழு அளவில் யுத்தத்தை ஆரம்பித்தால் அது தென்னிலங்கை தமிழ் மக்கள் மீது பிரதிபலிக்கும் என்றும், சிங்கள மக்கள் சலிப்படைந்து விரக்தியின் விளிம்புக்கு சென்று விடுவார்கள் என்பது நிச்சயம் என்றும், இனவரி செயல்களுக்கு அவர்கள் தூண்டப்படுவதை எவ்வகையிலும் தடுக்க முடியாமல் போகலாம் என்பதோடு பகுத்த பீடாதிபதிகளான மகாநாயக்கர்களும் மற்றும் செல்வாக்கு மிக்க பகுத்த குருமாரும் முழு அளவில் யுத்தம் செய்து புலிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மகா சங்கத்தை எதிர்த்துக் கொண்டு எந்த அரசும் இங்கு நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது என்கின்றார். தன்னை சமாதானத்தின் சின்னமாக காட்டிக்கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் தமிழர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்ற ஒப்புதலோடும் தமிழ் மக்களின் வாக்குகளோடும் சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆட்சி ஏறிய சந்திரிகா அவர்கள் பகுத்த குருமார் தான் தன்னை பதவியில் அமர்த்தியது போலவும் தென்னிலங்கை தமிழர்களை மீண்டும் சிங்களவர்கள் தாக்க வேண்டும் என்ற தொரிப்பட பேசுவதும் இந்து சமயம் கூறும் சாதாரண மனிதரை விட ஆட்சி பீடத்தில் இருக்கும் தான் மிக கீழ்த்தரமான சிந்தனையாளர் என்று நிரூபணம் செய்து காட்டுகின்றார். நாட்டை ஆள்வோருக்கு நாவடக்கின்றது. இப்படி இனவாத கனலையும் ஒரு சமயம் சார் முடிவினையும் எடுக்கும் எந்த ஆட்சியாளர்களாலும் அழிவைத்தான் தேடிக்கொள்ள முடியுமே தவிர அமைதியை தோற்றுவிக்க முடியாது. மனிதர்களை நற்குணம், தீவிர குணம், அறியாம குணம் என்று 3 பிரிவினராக வகுத்து காட்டுகிறது இந்து சமயம். நற்குணம் ஒருவனை இன்பத்திற்கும், தீவிர குணம் செயல்களின் பலன்களுக்கும், அறியாமை குணம் பைத்தியக்காரத்தனத்திற்கும் கட்டுப்படுகின்றன என்று பகவத்கீதை அத்தியாயம் 14 பதம் 9 கூறுகின்றது. அடுத்து நற்குணத்தின் சிறப்பை பற்றி கீதை கூறுகையில், பாவமற்றவனே, நற்குணம் மற்றவர்களை விட தூய்மையானதாக இருப்பதால் பிரகாசப்படுவதாகவும் ஒருவரை எல்லா பாவ விளைவுகளில் நின்றும் விடுபடுத்துவதாகவும் இருக்கின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள் ஞானத்தை விருத்தி செய்து கொள்கின்றனர். இருந்தாலும் அவர்கள் இன்பத்தை பற்றிய கருத்தால் கட்டுண்டவர்கள் ஆகின்றார்கள் என்று பகவத்கீதை அத்தியாயம் 14 பதம் 6 சொல்கின்றது. உலக பற்று பாசங்களிலிருந்து தங்களை படிப்படியாக விடுவித்துக் கொண்டு தங்கள் ஆத்மாக்களை இறைவனோடு இணைத்துவிட்டு உடல்களை அழித்துக் கொள்ளும் ஆன்மீகளே நற்குணத்தின் சான்றாவார்கள் என்ற கீதையின் வழியில் நமது தாயக மீட்புக்காக தங்கள் ஆத்மாக்களை தமிழீழ மண்ணுடன் இணைத்துவிட்டு தங்கள் உடல்களை அழித்துக் கொள்ளும் மாவீரர்களின் நற்குணத்தின் நட்சத்திரங்களே. அவர்களின் பெயர் சொல்லி உலக அரங்கில் ஏதிலிகளாக பொருளையும் பொன்னையும் ஆடம்பர வாழ்வையும் அணைத்துக் கொள்ளும் நாம் வாழ வந்த இடத்தில் தொலைத்தது எவ்வளவு? நம் சமயத்தை துளைத்தோம், நம் மொழியை சிதைத்தோம், நல்ல பண்பாட்டை பாழ்படுத்தினோம், நல்ல பழக்க வழக்கங்களை களைந்தோம். இவற்றையெல்லாம் மீள தேடி எடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று நாம் எப்போதாவது நினைத்ததுண்டா? ஏனெனில் அப்படி நினைப்பதற்கே நேரமில்லாத உலகில் நாம் வாழ்கின்றோம். இரவு பகலாக ஓடி ஓடி உழைக்கின்றோம். உழைத்ததை சேமித்து வைத்து சிக்கனமாக வாழ முடிகிறதா? அதுவும் இல்லை. ஏனெனில் எவ்வளவு பணம் உழைத்தாலும் அவ்வளவையும் அள்ளி தின்று ஏப்பம்பிடும் ஆசையையும் ஏக்கத்தையும் சேர்த்தே நாம் வளர்க்கின்றோம். எனவே நமது தாயக மண்ணை விட்டு அந்நிய மண்களிலே ஏதிலிகளாக வாழும் நாங்களே தீவிர குணத்தின் சொந்தக்காரர்கள். அக்குணத்திற்கு நாங்கள் தான் சான்றானவர்கள். இதையே கீதையும் இப்படி கூறுகிறது. பரத குலத்தவனே, தீவிர குணத்தின் ஏற்றம் இருக்கும் பொழுது பெரும் பற்று, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, ஏக்கம் மற்றும் கடின உழைப்பு இவைகளின் அறிகுறிகள் தோன்றுகின்றன என்று பகவத்கீதை அத்தியாயம் 14:12 கூறுகின்றது. கனடா கீதவாணி வானொலியில் 96ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி கோபம் என்னும் தலைப்பில் பகுத்தறிவு சிந்தனையாளர் சித்ரா மணாளன் அவர்கள் ஆற்றிய உரை. அருள்நெறி வீதரைப்பெறும் கீதவாணி நேயர்களே வணக்கம். தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஒருவரால் ஜடப்புணன்களின் உந்தர்களை பொறுத்துக் கொள்ளவும் ஆசை, கோபம் இவற்றை கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவனே யோகியாவான். அவன் இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் இருப்பான் என்று பகவத்கீதை அத்தியாயம் 5 பதம் 23 சொல்கிறது. ஆத்திரப்பட்டவனுக்கு புத்தி மத்திவம் என்று நம் அனுபவசாரிகள் சொல்கின்றார்கள்.
தமிழ் மக்களின் துன்பத்திற்கும் இந்த கோபம் காரணமாக அமைந்தது என்பதை எடுத்துக்காட்டும் வண்ணம் நல்ல வரலாற்றின் நிகழ்வொன்று உண்டு. தமிழீழத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் பண்டாரவன்னியனை 1803 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் ஆங்கிலேயர்கள் அவருடைய வன்னி ராஜ்யத்திற்குள் இருந்த கச்சலமடு என்ற காட்டிற்குள் வைத்து கைது செய்ததற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் காக்கவன்னியன். மாவீரன் பண்டாரவன்னியை காதலித்த குருவச்சி நாச்சியார் தன்னை காதலிக்கவில்லை என்ற கோபமே காக்கவன்னியனின் காட்டிக் கொடுப்புக்கு ஒரு காரணம் என்பதை அறியும் போதும், அந்த நிகழ்வுகளை சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போதும் கோபத்தின் கொடூரத்தையும் அதன் விபரீத விளைவுகளையும் நம்மால் அறிய முடியும். வன்னிராச்சியத்தின் நிர்வாக பிரிவான திருகோணமலை பகுதியின் பொறுப்பை தன் மூத்த சகோதரியான நல்லநாச்சியிடமும் பன்காமம் பகுதியை தனது இளைய சகோதரியான ஊமச்சி நாச்சியிடமும் ஒப்படைத்துவிட்டு வன்னிராச்சியத்தை நல்ல திறம்பட ஆற்றியதான் குலசேகரம் வைரமுத்து என்ற பிறப்பு பெயர் கொண்ட மாவீரன் பண்டாரவன்னியன். அவனுடைய கால்வட்ட பூமியில் தங்கள் நிழல் கூட பட முடியாமல் என்று திகைத்தார்கள் அன்றைய ஆங்கிலேயர்கள். ஆனால் பழிவாங்கும் பாம்பாக படமெடுத்த காக்கவன்னியனோ அந்த ஆங்கிலேயரின் காலுக்கு செருப்பானான். அந்த அடிவரடிகளின் செல்வாக்கோடு தமிழீழ மண்ணை பழிவாங்க புறப்பட்ட காக்கவன்னியன் தன்னை வர்த்தகனாக அறிமுகம் செய்து தன் பெயர் பிரம்மானந்தன் என்று பொய்யுரை கூறி நலனாட்சியை தன் காதல் வரையிலே சிக்க வைத்தான். அரச குடும்பத்தில் பிறந்த தான் சாதாரண வர்த்தகனை காதல் மனம் புரிவதன் மூலம் சமுதாய ஏற்றத்தாழ்வை சமன் செய்ய முடியும் என்ற நல்ல நோக்கோடு நலனாச்சியார் வற்றாப்பளை கண்ணையம்மன் ஆலயத்தில் வைத்து தன் அண்ணன் பண்டாரவன்னியனுக்கு தெரியாமலே பிரம்மானந்தன் என்ற காக்கவன்னியனை காந்தர்வமணம் செய்து கொண்டாள். இத்திருமணத்தின் சில மணி நேரங்களின் பின் தன்னை மணந்த பிரம்மானந்தன் தங்கள் இனத்தின் எதிரி காக்கவன்னியன் என்று அறிய நேர்ந்தபோது தன் உயிரை தன் கூறியவாளுக்கு சொந்தமாக்கிவிட்டு தான் தன்மான தமிழச்சி என்றும் தமிழீழமண் தன்மானத்தின் தளம் என்றும் நிரூபித்து விட்டு முன்னுலக புறப்பட்டு விட்டாள் அந்த வீரமிகு நல்லனாட்சி. தன் உடன் பிறந்த சகோதரியை மட்டுமல்லாது ஒரு வீர திருமகளை இழந்திட்ட நிலையிலும் அன்றைய கண்டிராட்சியத்தின் பிரச்சனைகள் தீர தன் ராஜதந்திர முறைகளை போதிப்பதற்கு கண்டிக்கு புறப்பட்டு விட்டான் பண்டாரவன்னியன். இத்தருணத்தை தங்களுக்கு சாதகமாக்கிய ஆங்கிலேயர் திருகோணமலையை கைப்பற்றி பன்காமத்தையும் கைப்பற்றி முல்லைத்தீவை அடைய திட்டம் தீட்டியுள்ள செய்தி அறிந்த பண்டாரவன்னியன் கோபம் மீதப்பட்டவனாக வன்னிராட்சியத்திற்குள் பிரவேசித்தான். அவனுடைய கோபம் அவனது ராஜதந்திரத்தை அடக்கிவிடவே தன் வீரத்தையும் நம்பிக்கையும் வைத்து போரிட்டான். அதன் விளைவே தமிழீழத்தின் கடைசி ராஜ்யத்தை நாம் இழக்க நேரிட்டோம். எனவே கோபத்தின் அடிப்படையில் எடுக்கும் எந்த நிகழ்வும் நல்ல முடிவை தராது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்து சமயம் கூறும் தத்துவம் மிக பொருத்தமானது. படைப்பு கடவுளான பிரம்மா 4 ஞானிகளை படைத்து உலகம் விருத்தி அடைய செய்யும்படி பணித்தார். ஞானிகளான அவர்கள் தங்களுக்கு படைப்பில் விருப்பமில்லை என மறுக்கவே பிரம்மா கோபப்பட்டார். அந்த கோபத்தை அடக்குவதற்கு பிரம்மா முற்பட்டார். அந்த கோபமே பிரம்மாவின் புருவத்திலிருந்து நீலலோகிதன் என்ற குமரனாக அவதரித்தது. தேவர்களுக்கு முன்னே பிறந்தவனும் நிரோதனம், அதாவது அழுது கொண்டு பிறந்ததால் உலகோர் உன்னை ருத்ரன் என்று அழைப்பார்கள் என்றார் பிரம்மா. இதையே கீதையும் எல்லா ருத்ரர்களின் நான் சிவபெருமான், ஜக்ஷை ராட்சதர்களில் செல்வத்தின் நிறைவனான குபேரன், வசுக்களிலே நான் நெருப்பு, சிகரங்களில் நான் மேரு என்று பகவத்கீதை அத்தியாயம் 10 பதம் 23 கூறுகின்றது. முதல் படைப்பிலேயே உலகத்தின் அசைக்கக்கூடிய ராட்சதர்களை படைத்தார் சிவபெருமான். அவர்களை பார்க்க தனக்கே பயமாயிருக்கிறது. எனவே மீண்டும் தவம் செய்து நல்ல உயிர்வாளிகளை படைக்க வேண்டும் என்ற பிரம்மா சிவபெருமானுக்கு பணித்தார். அதன்படியே சிவபெருமானம் செய்தார். உலக நல்ல உயிர்வாளிகளை பெற்றுக் கொண்டது. எனவே கோபத்தில் இருந்து விடுபடுவதன் மூலமே அழிவுகளிலிருந்து நாம் விடுபட முடியும். அதற்கான வழிமுறைகளை சொல்லும் இந்து சமய கோட்பாடுகளில் நாம் பெரிய நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். எனவேதான் கீதையும் இந்த நரகத்துக்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் இருக்கின்றன. காமம், கோபம், பேராசை இவை ஆத்மாவை அழிவுப்பாதையில் நடத்துவதால் அழிவுள்ள மனிதன் ஒவ்வொருவரும் இவற்றை துறக்க வேண்டும் என்ற பகவத்கீதை அத்தியாயம் 16 பதம் 21 தங்களின் மனங்களில் பதிய வைத்து விளைகின்றேன். தமிழக மாமேதை அறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி ஈழத்து சிந்தனை சிற்பி சித்ராமணாளன் அவர்கள் 96ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி கனடா கீதவாணி வானொலியில் ஆற்றிய உரை. பக்திமிகு கீதவாணி நேயர்களே வணக்கம். கண்ணனின் கதைக்குள் அண்ணனை கொண்டு வந்துள்ளேன். அதுவும் ஆஸ்திகத்துக்குள்ளே நாஸ்திகத்தை கலக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். மூட நம்பிக்கைகளை ஒழித்து
முழுநம்பிக்கையோடு பூரண அறிவு பெற்ற மனிதர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பகுத்தறிவு பாதையிலே மறுமலர்ச்சி யுகம் காண இயக்கம் கண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை நாஸ்திகர் என ஒதுக்க முனைந்தது நமது அறியாமை குணமே தவிர அண்ணா நற்குணத்தின் நாயகன். அவர்தான் உண்மையான ஆஸ்திகவாதி, கடவுள் கொள்கைவாதி என்பதே என் நிலைப்பாடு. கீத வழியிலே அண்ணாவின் கடவுள் கொள்கை நிமிர்ந்து நிற்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவன் பற்றி அண்ணா சொல்கிறார், மதக்கடையிலே மகேஸ்வரர் வணக்கமும் மகேஸ்வரின் கோயிலிலே மது பிரசாதமும் பொருத்தமுடையதாக இருக்க முடியுமா என்று. இங்கே ஆண்டவனின் உறைவிடமான ஆலயம் தூய்மையுடையதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அண்ணா வற்புறுத்தை காண்கின்றோம். படித்தாலும் படிக்க பக்கன் என்று கேட்டாலும் முக்தி தரும் புண்ணிய கதை ராமாயணம். இதில் காமரசத்தை கலந்து தர வேண்டுமா என்ற அண்ணாவின் வினாவில் பகவத்கீதையின் நியாயத்தை நாம் காண முடியும். தீவிர குணத்திலே உற்பத்தியாகி பின் கோபமாக உருவெடுக்கும் காமமே இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவமிகு விரோதியாம் அர்ச்சுனா என்ற பகவத்கீதை அத்தியாயம் 3 பதம் 33 கருத்திற்கு விரோதமாக கவியரசர் கம்பர் செயற்பட்டிருப்பதை அண்ணா கண்டிப்பதை நாம் காண்கின்றோம். நிலைமைக்கேற்ற நிகழ்ச்சி இருக்க வேண்டும். அதுபோலவே கடவுள் கொள்கை என கூறப்படும் கதையிலே தேவாரம் இருக்கலாம், பக்தி பரவசம் சொட்டலாம், தேவ ரகசியங்கள் மிடரலாம். இதையெல்லாம் விட்டு காமரசத்தை கொட்டுவது முறையாகாது என்ற அண்ணாவின் கருத்து பலந்தரன் செயல்களிலே பற்றுமிக கொண்ட அறிவியனர்களுக்கு அறிஞர்கள் புத்தி குழப்பத்தை ஊட்டக்கூடாது, செயலில் இருந்து விலகும்படியாக அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டாது பக்தி உணர்வுடன் செயலாற்றலில் ஈடுபடுமாறு செய்ய வேண்டும் என்ற பகவத்கீதை அத்தியாயம் 3 பதம் 26 கருத்தை ஒத்ததாக இருப்பதை காணும்போது இங்கே அண்ணாவின் தூய பக்தினரை பிரகாசிப்பதை காணலாம். கடவுள் ரசம் கடகந்தனையும் காண இயலாத காமரசத்தையே கம்பராமாயணத்தில் ரசிக்கிறார்கள். இந்த உலக மதபோதனைக்காக இன்று மக்கள் கொண்டாடும் எந்த காவியத்திலும் காண முடியாததை கம்பரன் ராமாயணத்தில் காணலாம். இது ராமாயணத்தின் குற்றமல்ல, குறையும் இல்லை, கம்பரின் பிழையான அணுகுமுறையே. ஆண்டவனை பற்றிய பரமார்த்திய போதனைக்குரிய புண்ணிய சரிதம் என்று கூறப்படும் ராமாயணத்தில் இத்தனை காமகோடிகள் இருக்கலாமா? பாடும்போது ராமனை மறந்து அரியை கைவிட்டு புண்ணிய முக்தி முதலிய வெற்றியெல்லாம் ஒருபுறத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பரிபூரானந்தமே என்று காமபோதனையை வாரி வழங்குவது பக்திரசமாகுமா? ஒரு பெரிய வீரனின் வரலாற்றினை, தேவனின் திருவிளையாடலை எழுதப் போந்தவருக்கு இது முறையா? தேவனின் திருக்கதை என்ற திரையிட்டு கம்பர் தீட்டியிருப்பது ஒரு போக பூமியைத்தான், புண்ணிய கதையே அல்ல. காமத்தை கலந்துவிட்டு இடையிடையே எம்பெருமான் திருவடிகளே சரணமின்றி இறைஞ்சினால் அது வெறும் இறைச்சலாக இருக்க முடியுமே தவிர இன்னொருளை கூட்டுவிக்காது என்ற அண்ணாவின் ஆதங்கங்களின் வெளிப்பாட்டில் பக்தி கதையான ராமாயணத்தை காமத்தின் வழி திசை திருப்பிய கம்பரின் மேல் வெறுப்பி ஏற்படுவதை பார்க்கும்போது அண்ணா கடவுள் கொள்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடையவராக இருந்தார் என்ற உண்மை விளங்கும். எனவே பரதகுலத்தோறும் தலசிறந்த அர்ச்சுனா புலன்களை ஒடுக்குவதன் மூலம் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக என்ற பகவத்கீதை அத்தியாயம் 3 பதம் 41 அறிவுறுத்தலுக்கு எதிராக கீதை என்னும் வேதம் அளித்த பரமாத்மாவின் அவதாரமான ராமர் கதையில் காமத்தை கறந்த கம்பரை அண்ணா வன்மையாக கண்டிக்கிறார். இது அண்ணா ஒரு ஆன்மீகவாதி என்பதோடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றே கடவுள் கொள்கைவாதி என்பதை நிதர்சித்து காட்டுகிறது. கடவுள் என்றால் உடம்புக்குள்ளே உடலும் ஜீவன் என்பதே சரியான பொருள். கடவுள் இல்லை என்றால் உடலில் உயிர் இல்லை என்றே பொருள். எனவேதான் கடவுள் இருக்கிறார் என்றார் அண்ணா. அதனால் அண்ணா என் தெய்வம் என்றார் எம்ஜிஆர். எனவே மக்களுக்கு தவறான உணர்வை ஊட்டும் வகையில் பக்தி கதைகள் அமைந்திருப்பதை கண்டிக்கும் அண்ணாவின் வழியே உண்மையான பரமாத்மா தரிசனத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.